think you can stop me? Do you think you can stop me? No one can stop me. மூவிபின் நேயர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் விடுதலை 2. ஓகே, படம் பார்த்துட்டீங்களா? படம் பார்த்தாச்சு. கூட ஒருத்தர் வச்சு பார்த்தோம். படத்து மேல ஒரு பெரிய ஈடுபாடு உள்ளவர். இது வந்து படம் நிறைய பேத்துக்கு நிறைய முரண்கள் இருக்கு. ஸோ இவர்கிட்ட கேட்கும்போது இவர் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதான் சரி, ஓகே, அப்படி என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஏன்னா அது புரியணும், புரிஞ்சாதான் படம் புரியும் அப்படின்றத என்கிட்ட சொன்னாரு. சரி, அவர்கிட்ட என்னென்ன புரிதல் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் அந்த வீடியோக்குள்ள போவோம். வெல்கம். வாங்க மிஸ்டர். நாங்க சொன்ன மாதிரி இவர் தான் அந்த மூவி லவர். இவர் பேர் பாத்தீங்கன்னா அது ஒண்ணா ஃபர்ஸ்ட் பேரா முக்கியம். படத்துல டைரக்டர் விடுதலை பார்ட்டோட ரிவ்யூ அதெல்லாம் தேவையில்ல. ஃபர்ஸ்ட் நீ சொல்லலாம். சரி சரி விடுங்க, படத்துக்குள்ள போயிடலாம். இப்ப அது முக்கியமா? அது ஆமா, நமக்கு வந்து கருத்து தான் முக்கியம். இத்தனை வருஷம் பேசுற நாங்களே எங்க பேர் சொல்லல. இப்ப மட்டும் உங்க பேர் மட்டும் சொல்லி நாங்க சரி கருத்துக்குள்ள போயிடலாம். முதல்ல நான் ரெண்டு பேருக்கு டீம் இருந்தே வரேன். நான் தான் வந்து உங்களோட ஏஜ் பார்வையில பார்க்கும்போது கொஞ்சம் இதுல வந்து அந்த மெச்சூரிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்காள், அதாவது அரசியல் புரிதல் இல்ல. சரி, முதல்ல இருந்தே வருவோம். படத்தின் மீதான அந்த ஒரு ஸ்லோ லேக், ஏன்னா நிறைய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் சீக்வன்ஸ் இல்ல, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லேகான விஷயம். அண்ட் தென் ஒன்லைன் ஸ்டோரி மாதிரி அந்த ஒன்லைனை ஃபர்ஸ்ட்லயே நீங்க முடிச்சிட்டீங்களா, ஏன்டா படம் ஃபுல்லா வளர்த்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு போய் நிக்குது. ஓகே, இது எப்படி பாக்குறீங்க, எப்படி புரியுது? சொல்லுங்க. நீங்க தான் இன்னைக்கு சொல்றேன்டா. ஃபர்ஸ்ட் வந்து இந்த படம் வந்து விடுதலை 2, ஆனா இதுக்கு முன்னாடி வந்து விடுதலை 1 ஒன்னு வந்தது. அதுதான் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் அவனுக்கு கேட்டிருக்க முடியாது. என்னன்னா இப்ப ஓகே, விடுதலை 2 எல்லாம் பாத்துட்டு வந்துட்டாங்க. விடுதலை 1 எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. மோஸ்ட்லி நல்ல ரிவ்யூ தான் வந்துச்சு. அதாவது எல்லா கேட்டகரியும் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. விடுதலை 2 வந்து நிறைய பேத்துக்கு பிடிக்கல. ஆனா ஒரு சில பேத்துக்கு அது அரசியல் புரிஞ்சவங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருக்கு. பட் அரசியல் புரியாதவங்களுக்கு அந்த விஷயம் புரியல, ஐ மீன் பிடிக்கல. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு அது பெருசா அதுல ஒரு ஈடுபாடு இல்லாம படம் பார்த்தாங்க. அது எதனால, அது என்ன ரீசனா இருக்கும் எனக்கு தோணுதுன்னா, இப்ப வந்து நிறைய ஜெனரல் ஆடியன்ஸ் எப்படி யோசிப்பாங்கன்னா, படம் வந்து ஃபாஸ்டா மூவ் ஆகணும்னு யோசிப்பாங்க. ஆனா அந்த கதைக்கு ஏற்ற ஸ்லோ வந்து யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இது வந்து இந்த படத்துக்கு இல்ல, இதுக்கு முன்னாடி வந்து மெய்யலங்க படத்துக்கு இதுதான் நடந்தது. கரெக்ட். நீங்க வந்து தியேட்டர்ல பாத்தீங்கன்னா ஸ்லோன்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு வரும்போது அவ்வளவு கொண்டாடினாங்க. உண்மையாவே அது நல்ல படம். அந்த மாதிரிதான் இந்த படமும். இது வந்து காலத்துக்கு நின்று பேச முடியுமா படம். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் கரெக்டான தெளிவான அரசியல் பேசிருக்காங்க. ஒரு டைலாக்கும் எந்த ஒரு பாதிப்பு வந்து ஸ்ட்ரெயிட்டாவே அடிக்கூடாது, அதே நேரத்துல வந்து அந்த புரிய வைக்கணும் ஸ்ட்ரெயிட்டா சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்த. அது வந்து வெற்றிமாறன் வந்து சூப்பரா கையாளிருக்கு. மக்களுக்காக போராடுறவங்களை வந்து மேக்சிமம் வந்து நக்சலைட்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை குத்திடுறாங்க. அது வந்து ரியல் நிறைய வந்திருக்கு. இல்ல, நான் ரியாலிட்டி சொல்றேன். நக்சலைட்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை குத்திடுறாங்க. அவங்க வந்து போராடுனாங்க, பட் அவங்களோட முறை தப்பா இருக்கலாம். பட் நோக்கம் வந்து மக்களுக்கான விடுதலைக்காக தான். வந்து அந்த படத்திலே ஒண்ணு சொல்லிடுவாங்க, வன்முறைக்கு எதிரான வன்முறையும் அகிம்சை தான். அததான் நீ எனக்கு என்ன நீ சொல்றியோ அந்த மொழி தான் உங்ககிட்ட பேச முடியும். எஸ், கரெக்ட். நீங்க போய் சிங்கத்திட்ட போயிட்டு என்ன விட்டுரு அப்படின்னு நீங்க பேச்சுவார்த்தை நடத்தீங்கன்னா அது இதாது இன்னும் ஓடணும், இல்ல அது திருப்பி அடிக்கணும். அந்த அளவுக்கு நமக்கு பலம் வேணும். அதேதான், அததான் அந்த வன்முறைக்கு எதிராக வன்முறை பண்றதும் ஒரு அகிம்சை தான் அப்படின்ட்டு அல்ல அவ்வளவு தெளிவா சொல்லியிருந்தாங்க. கரெக்ட். இப்போ ஓவராலா இதுதான். இது வந்து நிறைய பேருக்கு இது புரியாததுனாலதான் இந்த ஒரு படம். அந்த ஸ்லோ சொல்றாங்க, ஸ்லோவா இருக்கு. அது வந்து அந்த கதைக்கு தேவை. அந்த கதையை வந்து முழுமையா சொல்லணும்னா அந்த ஸ்லோனஸ் தேவை. ஆமா, அந்த டியூரேஷனும் தேவை. 3 மணி நேரம் படம் நம்ம எடுத்துதான் ஆகணும். ஏன்னா வாதியார்ன்றவரு எப்படி எல்லாம் உருவானாரு சொல்றதுக்கு ஒரு டைம் தேவை. நான் இது ரியல் எக்ஸாம், வாதியார் மாதிரி ஒரு ரியல் எக்ஸாம் வந்து என் லைஃப்லயும் நான் பாத்திருக்கேன். இருக்கலாம், இருந்திருக்காங்க. நான் ஒருத்தரை பாத்திருக்கேன். அவரு அப்படித்தான் ஒரு இப்ப ஓரளவு பிரபலமா இருக்கிற கட்சியில வந்து அவர் இருந்தா அந்த அவர் வந்து அவ்வளவு தைரியமான ஆள்லாம் கிடையாது. அவருக்கு பிடிக்கும், தமிழ் மேல ஒரு பற்று இருந்துச்சு. அதனால அந்த கட்சியில போய் சேர்ந்தாரு. அங்க இருக்கிற சிந்தனைகள்லாம் கத்துக்கிட்டாரு. அப்புறம் அங்கிருந்து இன்னொரு இயக்கத்தோட சேர்ந்தாரு. அந்த இயக்கத்தோட இருக்கும்போது இந்த இயக்கத்தை விட அந்த இயக்கம் இன்னும் பலம் வாய்ந்தது அப்படின்ட்டு அந்த இயக்கத்துக்கு மாறினாரு. இதுல இன்னும் நிறைய முரண்கள் இருக்கு அப்படின்ட்டு இந்த இயக்கத்துக்கு மாறினாரு. அப்புறம் அந்த இயக்கத்துல இருந்து அவர் வேற ஒரு இதுக்கு போயிட்டாரு. எக்ஸாக்டா சொன்னா வாத்தியார் மாதிரியான பிளேஸ்க்கு போயிட்டாரு. பட் அவர் இப்ப எங்களுக்கு அது சுத்தமா கான்டாக்ட் கிடையாது. பட் அவர் வந்து அந்த இதுல போயிட்டாரு. நாங்க அது காலேஜ் படிக்கும் போது அவரை மீட் பண்ணிருக்கோம். தன்னால அரசியல் இது கட்சிக்குள்ளதான் அடுத்த கட்ட ரொம்ப தமிழ் உணர்வு இருக்கிற கட்சிங்களுக்கு அவர் மாறிட்டாரு. அதை வந்து அழகா காட்டியிருக்காங்க விடுதலையில. அண்ட் ஆல்சோ இந்த படம் வந்து இவ்வளவு தூரம் சொல்லிதான் ஆகணும். கரெக்ட்.
இது வந்து அறகுறையா சொல்லி முடிச்சாங்கன்னா மக்களுக்கு போய் சேர வேண்டிய படம் வந்து போய் சேராது. இவங்களுக்கு சொல்ற மாதிரி இப்ப சீக்கிரமா முடிக்கணும்னா அப்புறம் பார்ட் 3ன்னு ஒண்ணு எடுத்துதான் ஆகணும். ஏன்னா அவ்வளவு பெரிய விஷயம் அதுல இருக்கு. இது ஆனா பார்ட் 3 கூட எடுக்கலாம். அதுக்கான லீட் இருக்காங்க. இல்ல லீடுன்ட்டு இல்ல, அதுக்கான இது இருக்கு, ஸ்ட்ரென்த் இருக்கு அந்த இது ஸ்டோரியில. பட் அவங்க கொடுக்காததுக்கு ரீசன் ஓகே இதுக்கு மேல இதை பேச வேணாம், ஸ்டாப் பண்ண. அந்த ஆல்சோ அவர் வெற்றிமாறனுக்கும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அப்கமிங்ஸ்ல இருக்குங்காட்டி அவர் இதை அடுத்த கட்டத்துக்கு இழுத்துட்டு போகல. ஆனா இன்னும் 3 எடுக்கணும் 4 எடுக்கணும்னா இன்னும் சுவாரஸ்யமா கூட எடுக்கலாம். அந்த அளவுக்கு தான் இருக்கு. அதாவது படத்துல எனக்கு பிடிச்சதுன்னா நிறைய ரியாலிட்டி. இல்ல ரியாலிட்டி மீன்ஸ் நான் இதை சொல்லல, படத்தை டைரக்ஷன் அதை சொல்ல, அந்த ஆர்ட் ஒர்க், அந்த அடிப்பட்டது ஆகட்டும், இல்ல நீங்க வந்து ஸ்டார்டிங் அந்த ஊர்ல நடக்கிற சீன்லாம் பாத்தீங்கன்னா இந்த சாட்டில் அடிப்பாங்க, அந்த வந்து பாக்கும்போது நமக்கு அந்த உணர்ச்சி, அதாவது ஏன்னா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஆர்ட் டீம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த சேரோட சேர்ந்து அந்த பிளட்டை மிக்ஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து நமக்கு ஏன்னா அது ஒரு உணர்வு நமக்கு ஆட்டோமேட்டிக்கா உள்ள கொண்டு போகும். அதைத்தான் அதை பண்ணியிருக்காங்க. இது பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் வந்து ஒரு உணர்வாளனா மாறுறான் அப்படின்னா அவனை வந்து எந்தெந்த அடுத்தடுத்த கட்டத்துக்கு கூட்டு போகும். இப்போ நிறைய பேர் உணர்வாளர்களா இருந்திருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் லைஃப் கல்யாணம்னு வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட பாத் வேற போயிருக்கும். ஓகே கொஞ்சம் நம்ம செல்ஃபிஷா தான் இருந்தா அவனு இந்த உலகத்துல நீங்க மாறிடுவாங்க. கரெக்ட். இதுல வந்து நீங்க வெற்றிமாறனோட ஸ்கிரிப்ட்ல பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு. நீங்க சொன்ன பாயிண்ட்ல இருந்து இப்ப விஜய் சேதுபதி வேற யாராவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணி நார்மல் லைஃப் போறது பதில அவன் ஒரு போராளி தான் கல்யாணம் பண்றான். அது கரெக்டா கொண்டு வரான் பாருங்க. இப்ப வந்து வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணியிருந்தானா வேற வாழ்க்கை வேற மாதிரி போயிருக்கலாம். அப்ப என்ன பண்ணும், அவன் கல்யாணம் பண்ற ஒரு பொண்ணு போராளி, வெறும் போராளி இருந்தா எப்படி? அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பணக்காரியோட பொண்ணு. அந்த ஸ்க்ரோல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே சூப்பரா எழுதிருப்பாப்ல. கரெக்ட், நீங்க சொன்னது கரெக்ட். அதே மாதிரி இன்னொரு இடத்துல அந்த பாம் பிளாஸ்ட் ஆகிற ஒரு சீன்ல எது நம்ம அந்த இல்ல பாம் பிளாஸ்ட் தான் சொல்றோம். பாம் பிளாஸ்ட் அந்த ஆகிற சீன்ல இன்னொருத்தர் வந்து விஜய் சேதுபதி அவரோட குரு கிட்ட கேட்ட மாதிரி இன்னொருத்த வந்து விஜய் சேதுபதி கிட்ட கேட்பாங்க. அப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா, இது காலங்காலமா எல்லாத்துக்கும் வர சந்தேகம் தான், ஆனா நீங்க கல்யாணம் பண்ணுங்க, கல்யாணம் பண்ணாதான் அது நம்மளை பார்த்து பண்ணுவாங்க. ஏன்னா இல்லைன்னா உங்களுக்கு குடும்பமா குட்டியா நீங்க கல்யாணம் பண்ணிட்டு நீங்க என்ன வேணா நீங்க செத்தா கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு போயிடுவாங்க. பட் கல்யாணம் பண்ணாதான் உங்களுக்கு அந்த பெயின் தெரியும். சோ நீங்க கல்யாணம் பண்ணி நீங்க ஒரு எக்ஸாம்பிளா நம்மளோட இயக்கத்துல இருக்கவங்களுக்கு நீங்க இருங்க, அப்பதான் அவங்களும் அதை எல்லாமே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சூப்பரா சொல்லியிருப்பாரு. உண்மையாவே போராளியா இருக்கிறவங்க கல்யாணம் பண்றதுக்கு யோசிக்கிற காரணம், நமக்கு பிரச்சனை வந்தா பரவாயில்ல, நம்ம சார்ந்த குழந்தை ஒய்ஃப் அவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை வரும்போது நம்ம சில தியாகம் பண்ண வேண்டியது வந்துடும். சூரி விடுதலை 2ல பெருசா அவருக்கு ரோல் கிடையாது. பட் அவருக்கு கொடுத்த அந்த கொஞ்ச நேரத்தை அருமையா யூஸ் பண்ணியிருந்தாரு. சூரி அவர் சொன்ன மாதிரிதான் அந்த கொடுத்த கொஞ்ச நேரத்துல சூப்பரா பண்ணியிருந்தாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் கிளைமாக்ஸ்ல ஒரு லாஸ்ட் கிளைமாக்ஸ் சீன்ல வந்து அவர் நடிச்சிருப்பாரு. அவ்வளோ பர்ஃபெக்டா. அது வந்து எப்படின்னா, விடுதலை ஒன்லயே நான் மறந்துட்டேன், அவர் ஒரு காமெடின்னு நான் மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த காமெடியன் பேசி எப்படா வந்து ஒரு ஹீரோவா நம்ம கண்ணுக்கு தெரியவான்றது விடுதலை மறைச்சிட்டாரு. ஆனா அந்த அலுவல சீன் ஒரு மாதிரி அந்த டைலாக் டெலிவரியில இருந்து எல்லாமே அவ்வளவு பர்ஃபெக்டா பண்ணிருந்தாரு. ஓகே, செகண்ட் விஜய் சேதுபதி. இந்த பாட்டோட விஜய் சேதுபதி நடிப்பு ஒண்ணு, நடிப்பு பேய் தான் உண்மையை சொல்ல போனா. ஏன்னா இப்ப அவரு இந்த ரோல்ல வந்த உடனே இப்போ அவரோட ஒரு 4 டைப் ஆஃப் ஸ்டேஜஸ் காட்டியிருப்பாங்க. வாத்தியாரா இருக்கும்போது காட்டியிருப்பாங்க, அதுல இருந்து ஒரு ஆக்டிங், அதுல இருந்து கத்துக்கிட்டு புது ஐ மீன் அந்த இயக்கத்துக்குள்ள போறப்போ புதுசா இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னு காட்டியிருப்பாங்க. கவனிச்சிங்களா தெரியலங்க, வாத்தியார் நடக்கும் போது அந்த நடக்கிற அந்த தோனி வர மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு 40 வயசு ஆள் மாதிரி நடக்கணும், 20 வயசு ஆள் நடக்கும். அந்த தோனிலாம் அவ்வளவு பர்ஃபெக்டா பண்ணியிருந்தாரு. டிஏஜிங் பண்ணியிருந்தாரு தெரியுமா, பாத்தீங்களா? அதை அவ்வளவு சூப்பரா பண்ணியிருந்தாரு. டிஏஜிங் தெரியல, டிஏஜிங் மாதிரி தெரியல. இன்னொன்னு என்னன்னா, விஜய் சேதுபதி பொறுத்த வரைக்கும் 4 கட்டத்துக்கான ரோல் இருக்குல்ல, அதை வந்து பெர்ஃபெக்டா பண்ணது இல்லாம நமக்கு அந்த மெச்சூரிட்டிய வந்து அந்த ஃபேஸ்ல காட்டியிருப்பாரு. அந்த ஃபர்ஸ்ட் இருக்க இன்னசென்ஸ், ரெண்டாவது இன்னசென்ஸ் போற ஒரு இயக்கத்துல சேரும்போது அவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு ஆர்வமா இருப்பாங்க, ஆர்வமா இருக்கிற இன்னசென்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் தெளிவாகிறது, கொஞ்சம் என்னதான் குரு தான் மெயின், பட் அவரை கேட்டுதான் பண்ணுவாரு. இருந்தாலும் அவரோட முடிவுகள் சரியா இருக்கிறது. 4வது அவரு முழு ஹெட்டா மாறுறது, அதாவது அந்த கொள்கைக்காக ஆமா தலைவனா மாதிரி அந்த முடிவுகள் முக்கியமான கட்டத்தில் எடுக்கிற முடிவுகள் முடிஞ்சு. அடுத்தது இளையராஜா. இளையராஜா இந்த படத்துக்கு எனக்கு அவர் இருந்ததுதான் கரெக்ட்னு தோணுச்சு. எனக்கு இளையராஜா தான் இந்த படத்துக்கு, ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு இளையராஜா தான் கரெக்ட்னு தோணுச்சு. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் நல்லா பண்ணிதார், இல்லைன்னா சொல்ல. பட் ஆனா அசுரன் அளவுக்கு இது இருக்குமான்னு கேட்டா பெரிய. முதல் பகுதிக்கு இதுக்கு எப்படி, முதல் பார்ட் இதுக்கும் இல்ல, முதல் பாட்டுக்கு தான் சொல்றேன், அசுரன் அளவுக்கு இல்ல. நான் அதை நான் பேசிதான் ஆகணும். அசுரன் அளவுக்கு இல்லன்னு நீங்க சொல்றீங்க.
ஏன்னா இப்ப நீங்க ஜிவிஎம் யூஸ் பண்றதாகட்டும், இப்ப இருக்க மியூசிக் டைரக்டர் யூஸ் பண்றதாகட்டும், எல்லாமே ஒரு பீட்டு, ஒரு அந்த டைமுக்கான அடிக்ஷனுக்கு தான் பீட்ஸ் எல்லாமே யூஸ் பண்றீங்க. வெற்றிமாறன் எதிர்பார்த்தது இது ஒரு பீரியட் ஃபிலிம். அது ஒரு கிளாசிக் வந்து இளையராஜா மாதிரி ஆளுங்க பண்ணும்போது தான் அந்த படம் வந்து லாங் லாஸ்டிங்கா கேட்கும் போது கூட அந்த இசை நல்லா இருக்கும். இல்ல கரெக்ட், நீங்க சொல்றது பாட்டு வைஸா வந்து ஓகே. பாட்டுன்ட்டு இல்ல, நான் பிஜிஎம் வைஸா இல்ல, பிஜிஎம் நீங்க இதுல அந்த படத்துல இன்ட்ரோல் பிளாக் முன்னாடி ஒரு பிஜிஎம் கொடுத்திருப்பாங்க. அததான் சொல்றேன், வெற்றிமாறன் தேவைக்கு மட்டும் பிஜிஎம் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. வேணுங்கிற இடத்துல ஹைப் கிரியேட் பண்ணி பண்ணோம்னா, இப்ப அந்த ஃபைட் மாதிரியே இன்னொரு ஃபைட் கடைசியில வச்சிருந்தா நல்லாதான் இருந்திருக்கும். ஐ மீன் பாக்குற ஆடியன்ஸ் எல்லாம் கை தட்டிட்டு சூப்பர்ன்ட்டு போயிருப்பாங்க. பட் அவர் ஏன் அதை பண்ணலன்னா, அது சொல்ல வேண்டிய கட்டத்துல அவர் இருந்தாரு. அந்த இடத்துல போய் இந்த மாதிரி பிஜிஎம்ஸ் நீங்க ஜிவிஎம்மா இருந்தாலுமே இந்த மாதிரி பிஜிஎம்ஸ் அந்த ஹைப்பா போட முடியாது. இந்த இடத்துல அந்த பேசுறதுக்கு அவ்வளவுதான் அங்க மியூசிக்கான ஸ்கோப் இருந்துச்சு. இதுலயே நீங்க வெற்றிமாறனோட பதிவு முடிச்சிட்டீங்க. ஏன்னா அவர் வந்து கதைக்கு ஏற்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணவே நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா ட்ரிம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, லென்த்தாவும் எடுத்துட்டு போக வேண்டியதா இருந்துச்சு. ஆனா அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கொடுத்துட்டாரு. ஸோ ஓவராலா படத்துல இருந்து நம்ம நிறைய பேருக்கு புரியல அண்ட் தென் இந்த படம் லேக் அடிக்குது அப்படின்னா அந்த கருத்துக்களை நம்மளால வந்து பார்த்தோன்னா புரிஞ்சுக்க முடியல அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் மேட்டரா இருக்கும். ஏன்னா உங்களால வந்து பார்த்தோன்னா ஒரு டைலாக்ஸுமே ஒரு இம்பாக்டை கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா கொடுக்குது. அந்த கருத்துக்களை நம்ம மனசுக்குள்ள நம்ம பதிய வைக்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ இது ஓவராலா நம்ம அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு லேபர் இன்னைக்கு நம்ம ஒரு சில பெனிஃபிட்ஸ்லாம் நம்ம பெற்றுக்கிட்டு இருக்குமான்னு கேட்டினா இருக்கும். சண்டே லீவ், சாட்டர்டே லீவ், அண்ட் தென் வந்து பார்த்தோம்னா 8 hours ஒர்க் ஷிஃப்ட் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நடந்துகிட்டு இருக்கு. இது முன்னாடி லேபர் ஒர்க்ல இருந்துச்சு, இப்போ ஸ்கில் பேஸ்ட் ஒர்க்லயும் வந்து பார்த்தோன்னா அந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் எங்க அதிகமாக போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீரியட்லயும் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை வந்து அவங்க மறுக்கும் போது அதை வந்து அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க, அதாவது மறுக்கிற தரப்பு எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்றது ஒரு ஏரியாவுக்கு பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். அந்த ஏரியால இப்படிதான் மறுத்தாங்கன்னா அப்படிதான் மறுத்தாங்கன்னு எடுத்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஒரு ஏரியாவுக்கு கண்டினியூ ஆகிட்டே வரும். எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஓவரால் டேக் அவே என்னவா இருக்கு அப்படின்னா, ஒரு சித்தாந்தத்தை நான் இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிட்டு பாஸ் பண்ணிட்டு போறேன். அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய வந்து பார்த்தீங்கன்னா அந்த சித்தாந்தத்தை எடுத்துட்டு வராரு. இதுதான் எனக்கு புரிஞ்சுது. உங்களுக்கு படத்துல வந்து அவர் என்ன முக்கியமான சொல்றாரு, ஒரு விஷயம் நடந்ததுன்னா ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது, அது நீ ஆராய், மத்தவங்க சொல்றான்னு கேட்டு அது நீ முடிவெடுக்காது. அது தகவல் முழுமைன்றது வேற அப்படின்றத சொல்றீங்க. ஆமா, ஏன்னா அந்த படத்துல நிறைய சீன்ல வந்து நான் படம் ரிவீல் பண்ணுவான்னு பாக்குறேன். ஏன்னா நிறைய சீன் வந்து வேற ஒருத்தன் பண்ணிருப்பான், மத்தவங்க சொல்ற பேச்சை கேட்டு இவன் தான் பண்ணிருப்பான்னு ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. அதுதான் முக்கியமான மெயின் ரீசன். அது தகவல் வேற, முழுமை வேற. அந்த பக்கம் ஒரு தகவல் வரும், சூப்பரா சொல்லிருப்பாங்க. அரசாங்கம் வந்து ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைச்சா எப்ப என்ன வேணா எப்படி வேணா பண்ணலான்றது இந்த படத்துல அவ்வளவு சூப்பரா காமிச்சிருப்பாங்க. ஓகே, அடுத்தது நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, இப்போ வந்து உங்களுக்கு வர இப்போ பெனிஃபிட்ஸ் ஆகட்டும், இப்போ நீங்க ஒரு சுதந்திரமா இருக்கீங்கன்னா அதுக்கு வந்து அரசாங்கம் மட்டுமே, இருக்கிற கட்சிகள் மட்டுமே கிடையாது. பேக் சைடில் இந்த மாதிரி போராளிகளும் ஒர்க் பண்ணதும் ஒரு இம்பார்ட்டண்டா, ஐ மீன் அறியப்படாத உண்மை இது. அதைத்தான் வெற்றிமாறன் வந்து ஷோகேஸ் பண்ணோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்காரு. போராடினாங்க, நீங்க சொன்னது கரெக்ட். நிறைய பேர் போராடி இருக்காங்க, பெரியார் மாதிரி ஆளுங்க அவங்க எல்லாருமே போராடி இருக்காங்க அந்த ஜாதி ஒழிப்புக்கு எல்லாத்துக்கும். பட் அவங்க வந்து முன்னாடி நின்று பண்ணாங்கன்னா, அகிம்சை முறையில பண்ணாங்கன்னா, இவங்க அத்தனை பேரும் பேக் சைட்ல வன்முறையும் யூஸ் பண்ணாங்காட்டி தான் இது ரெண்டும் சேர்ந்தா மட்டும்தான் ஒரு விடுதலைங்கிறது ஒண்ணு பெறும். அகிம்சை மட்டுமே விடுதலை பெற்று தராது. அதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்தது வந்து முழுக்க முழுக்க காந்தியால மட்டும் கிடையாது, சுபாஷ் சந்திர போஸ்ங்கிற ஒரு பர்சனாலையும் தான். அவரோட வன்முறையும் கலந்துதான் இருக்கு. அது நம்ம சொன்னோம்னா அது வன்முறைன்னு நம்ம சொல்ல மாட்டோம், அது வந்து தேசத்துக்காக பண்ணதுன்னு சொல்லுவோம். அதேதான், ஒரு இனம் அழிஞ்சாலும் அவங்களுக்காக அவங்க எழுந்து போராடினாங்கன்னா அது வந்து வன்முறையில வராது. அவங்க என்ன மொழியில பேசுறாங்களோ அதே மொழியில இவங்க திருப்பி பேசுறாங்க தான் நான் சொல்ல வரேன். சோ டேக் வெற்றிமாறன் சொல்ல வந்தது ஒரே விஷயம் தான். அதாவது நீங்க வந்து முன்னாடி நின்று போராடுறவங்க மட்டும்தான் நீங்க இதுன்னு நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு பேக் சைட்ல இருந்தும் நிறைய போராளிகள் உயிரை கொடுத்து போராடுறாங்க இதுல. ஏன்னா யாருக்குமே இதுல உயிருக்கு கேரண்டி கிடையாது. அகிம்சை முறையில பண்றவங்களுக்கு உயிர் கேரண்டி இருக்கு. அதாவது அழகா பிரிச்சே காட்டியிருப்பாங்க. அதாவது கிஷோருங்கிற அந்த கேரக்டர் இருக்காருல்ல, அவர் பார்த்தோன்னா அவர் கொஞ்சம் அமைதியான முறையில தான் பெற்றுக் கொடுக்கணும்னு நினைப்பாரு. போராடி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தி பெற்றுக் கொடுக்கணும்னு நினைப்பாரு. ஆனா விஜய் சேதுபதி அடுத்த ஒரு இயக்கத்தோட இது பண்ணும்போது அதாவது அந்த நார்த்ல இருந்து ஒருத்தவங்க வந்து பேசுவாங்க. பேசினதுக்கு அப்புறம் அப்ப பண்ணும்போது என்ன ஆகிடும்னா,
இவரோட மைண்ட் தாட் ப்ராசஸ் மாறிடும், இவரோடது கொஞ்சம் வன்முறையில உள்ள ஈடுபாடு உள்ள வந்துடும். சோ ஆனா அந்த வன்முறையும் தேவை, அந்த வன்முறை இல்லைனாலும் பிரச்சனை, அதான் ரொம்ப போனாலும் பிரச்சனை. நீங்க கிஷோர் பத்தி பேசும்போது நான் வந்துச்சு, நான் அந்த படத்துல ரொம்ப எதிர்பார்த்தது கிஷோர். ஏன் என்ன காரணம்னா, வெற்றிமான படங்கள்ல வந்து கிஷோர் வந்து இது வரைக்கும் நம்ம வேற மாதிரி தான் பாத்துருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ரவுடிஸ் அந்த மாதிரி தான் பாத்துருக்கோம். இதுல வந்து ஒரு இயக்கத்தை சேர்ந்த மாதிரி காட்டுறாங்க. சரி எப்படி நடிச்சிருப்பான்னு பார்த்தா, உண்மையுமே சொல்ல போனா அவ்வளவு சூப்பரா நடிச்சிருந்தாரு. விஜய் சேதுபதிக்கும் அவருக்கும் உண்டான அந்த கான்வர்சேஷன் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். இவர் சொன்ன மாதிரி அந்த கிஷோருக்கும் இவங்களுக்கும் விஜய் சேதுபதிக்கு இருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா உங்க லைஃப்லயும் ஒரு குரு வந்து இருப்பாரு. அவர் எந்த ஞாபகத்துக்கு வருவாரு, கண்டிப்பா அவர் ஞாபகத்துக்கு வருவாரு. நீங்க ஒரு ஸ்டேஜ்ல வரும்போது ஒரு குரு உங்களுக்கு பின்னாடியே இருப்பாரு. ஆனா லைஃப் குருன்னு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒருத்தர் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவீங்க, அது உங்களுக்கு தெரியாமலே ஃபாலோ பண்ணுவீங்க. ஐ மீன் அது போராட்டத்துக்காக கிடையாது, போராட்டத்துக்காக அவங்க ப்ரொஃபஷனுக்காக இருக்கலாம். ஐ மீன் இப்போ நீங்க ஒரு எடிட்டரா இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒருத்தவங்க கிட்ட ஸ்டார்டிங் ஒண்ணு கத்துருப்பீங்க, படிக்கிறத தாண்டி ஒருத்தவங்க கிட்ட ஸ்டார்டிங் ஒண்ணு கத்துருப்பீங்க, அது ஒண்ணு இருக்கும். அதே மாதிரி நீங்க ஒரு சினிமா எடிட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுவீங்க, ஒரு பெரிய எடிட்டர் ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுவீங்க. ஏன்னா அவங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் தென் அவங்களோட நாலேஜ் டுவர்ட்ஸ் எடிட்டிங். ஸோ அந்த மாதிரி ஒருத்தருக்கும் இருக்கும், அதையும் நீங்க கத்துப்பீங்க. ஸோ ஓவராலா படத்துல நிறைய விஷயங்கள் இருந்துச்சு, இதுல நிறைய விஷயம் நாங்களும் மிஸ் பண்ணிருப்போம். ஏன்னா எங்களால் அவ்வளவு தூரம் கவர் பண்ண முடியாது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் விடுதலை 2 மாதிரி லென்த்தா போக வேண்டியதா இருக்கும். ஒருத்தர் நடுவில் போயிட்டு வந்தாரு, அவ்வளவு லென்த்தா நம்மளும் எடுத்துட்டு போக முடியாது. ஸோ இங்கே இந்த படத்தை முடிச்சுக்கலாம். அண்ட் தென் ஓவராலா படத்துக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்குமானா கிடையாது. 2 விருது இப்பயே பேர் எழுதி வச்சு சொல்லுங்க. கண்டிப்பா விஜய் சேதுபதிக்கும் வெற்றிமாறனுக்கும் கடிச்சே ஆகும். பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியா வரல அப்படினா கரெக்ட். நீங்க சொல்ற பாக்ஸ் ஆபீஸ்ன்றது எல்லா படத்துக்கும் பெரிய 100-200 கோடி வாங்குறவங்க பாக்ஸ் வச்சிருவாங்க. அது பிரச்சனை. ஒரு நல்ல படம் இருக்குது பெரிய விஷயம். சோ அந்த அங்கீகாரம் கிடைச்சிருமா? அந்த அங்கீகாரம் கண்டிப்பா கிடைச்சிருச்சு. அவார்ட் வெயிட்டிங். உங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி எனக்கும் அந்த படத்துக்கு அவார்டு கொடுக்கணும்னு தான் ஆசை. பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேல அது அரசியலா மாறிடும். ஏன்னா இது எதிர்த்தவங்க எல்லாருமே யாருன்னு தெரியும். அதனால உங்களுக்கு அந்த அவார்டை கட் பண்றதுக்கான சான்சஸும் இருக்கு. மேபி அதை தாண்டி ஒருத்தவங்க கொடுக்குறாங்க மேக்கிங்காக அப்படின்னா கிளாப் தி ஹேண்ட்ஸ். நீங்க சொன்ன இந்த விஷயத்திலே ஒரு டைலாக் அந்த படத்துல வரும். அவன் கதையை அவன் வந்து வரலாற்றா எழுதுவான், நம்ம கதையா கூட எழுதப்பட்டாங்க. எஸ், அந்த இதுதான் அந்த திரைமொழியை நம்ம கிட்ட கொண்டு வரான். எஸ், அதாவது இது உங்களுக்கு பாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த அரசியல் வந்து நீங்க கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. அண்ட் ஆல்சோ இது வந்து சினிமாவை பத்தி பேசுறங்காட்டி எங்களால அரசியல் பெருசா பேச முடியல. நாங்க அது வந்து இன்னொரு நாள் நாங்க வந்து அதை கண்டிப்பா நாங்க பேசுறோம். நீங்க இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் தெளிவா பேசணும் இதை பத்தி அப்படின்னா நாங்க வந்து கண்டிப்பா பேசி நான் உங்களுக்கு வீடியோவா போடுறேன். ஓவராலா உங்களுக்கு டேக்அவே என்ன இருக்கணும் அப்படின்னா, அரசியல் புரிதல் தேவை. அண்ட் தென் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க நமக்கு என்னென்ன ஒரு விஷயம்லாம் நம்ம பெனிஃபிட்டா இருக்குமோ அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட தியாகங்கள், இழப்புகள் இருக்கு. அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு அந்த இழப்புகள்லாம் ஏன் நடந்துச்சுன்னு புரிஞ்சாதான் நீங்க இப்ப இருக்கிற ஒரு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ் பண்ணுவீங்க. ஓகே, நம்ம இருக்கிறதே நல்ல இடம், இதுக்கப்புறம் வரவங்களுக்கு எப்படி நல்ல இடத்தை உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்றத நீங்க கத்துப்பீங்க. ஸோ இதுதான் ஓவரால் படத்தோட கதையை முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பண்ணி விட்டுருங்க.